أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை தொடர்பாக கூறப்பட்ட போது போரில் அன்னாருடைய முன்மாதிரி எவ்வாறானதாக இருந்தது என்று கூறப்பட்டது. கைபர் போரை பற்றிய குறிப்பு சென்று கொண்டிருந்தது. கைபர் போருக்கு பிறகு யூதர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்கு ஒரு சதித்திட்டம் தீட்டினர். விஷம் கலந்த ஆட்டிறைச்சி கொடுப்பதற்கு முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. அதன் விபரம் என்னவென்றால், கைபர் வெற்றி கொள்ளப்பட்ட போது கைபர் வாசிகளுடன் உடன்படிக்கை செய்யப்பட்டது. யூதர்கள் மோசமாக தோல்வியடைந்ததற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கருணை மற்றும் பரிவிலிருந்து மீண்டும் ஒருமுறை அவர்கள் பயனடைந்தார்கள். அது என்னவென்றால், அன்னார் அவர்களை மன்னித்தது மட்டுமின்றி கைபரில் வசிப்பதற்கும் அனுமதி அளித்தார்கள். ஆகவே மக்கள் நிம்மதி அடைந்த போது ஒரு நாள் கைபருடைய யூத படைத்தளபதியான சலாம் பின் மிஷ்கம் என்பவனின் மனைவி ஜைனப் பின் ஹாரிஸ் என்பவள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்தில் பொரித்த ஆட்டிறைச்சியை கொண்டு வந்து கொடுத்தாள். தங்களுக்காக அன்பளிப்பை கொண்டு வந்துள்ளேன் என்றாள். இந்த சதித்திட்டத்தில் இந்த பெண் தனியாக இருக்கவில்லை, மாறாக இன்னும் சில யூதர்களும் இருந்தார்கள் என்றும் சில இடங்களில் கூறப்பட்டுள்ளது. அன்னாருடைய கட்டளைக்கிணங்க அந்த அன்பளிப்பு அன்னாருக்கு முன்னால் வைக்கப்பட்டது. அங்கு சில சஹாபிகளும் இருந்தார்கள். அவர்களுள் ஹஸ்ரத் பிஷ்ர் பின் பரா அவர்களும் இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளிடம் நெருங்கி வாருங்கள் என்று கூறினார்கள். அதற்கு பிறகு அன்னார் அந்த இறைச்சியில் இருந்து முன்னஞ்சந்து பகுதியை எடுத்தார்கள். அதிலிருந்து ஒரு சிறிய துண்டை எடுத்தார்கள். மற்ற மக்களும் இறைச்சியை எடுத்தார்கள். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடம், உங்கள் கைகளை தடுத்துக் கொள்ளுங்கள், ஏனென்றால் இந்த முன்னஞ்சந்து இறைச்சி விஷம் தேய்க்கப்பட்டிருப்பதாக கூறுகிறது என்றார்கள். ஹஸ்ரத் பிஷ்ர் பின் பரா அவர்களும் இருந்தார்கள். தங்களுக்கு கண்ணியத்தையும் மேன்மையும் வழங்கிய இறைவன் மீது ஆணையாக, நான் உண்ட இறைச்சி துண்டில் எதையோ நான் உணர்ந்தேன். தங்களுடைய உணவு வீணாகிவிடக் கூடாது என்பதற்காக நான் அதை துப்பவில்லை. தாங்கள் விழுங்கியதை கண்டபோது எனக்கு என்னை விட தங்களை பற்றி அதிக அக்கறை ஏற்பட்டது. தாங்கள் அதை விழுங்காததை எண்ணி எனக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது என்று கூறினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பெண்ணை வரவழைத்தார்கள். இந்த ஆட்டிறைச்சியில் விஷத்தை கலந்தாயா என்று கேட்டார்கள். தங்களுக்கு யார் தகவல் கொடுத்தது என்று அவள் கேட்டாள். என் கையில் இருக்கக்கூடிய இந்த முன்னஞ்சந்து இறைச்சி தகவல் கொடுத்தது என்று அன்னார் கூறினார்கள். அதற்கு அந்த பெண், ஆம், நான் தான் விஷத்தை கலந்தேன் என்றாள். முன்னிடம் இந்த வேலையை செய்ய சொன்னது யார் என்று அன்னார் கேட்டார்கள். அதற்கு அவள், தாங்கள் என்னுடைய சமுதாயத்துடன் நடந்து கொண்டது தங்களிடத்தில் மறைவாக இல்லை. தாங்கள் அரசராக இருந்தால் நாங்கள் தங்களிடமிருந்து ரட்சிப்பை பெற்று விடுவோம். தாங்கள் நபியாக இருந்தால் தங்களுக்கு தகவல் கிடைத்துவிடும் என்று நான் கருதினேன் என்றால். அன்னார் அந்த பெண்ணை மன்னித்து விட்டார்கள். அந்த பெண்ணை பழிவாங்கவில்லை. இன்னொரு அறிவிப்பில், இவ்வாறு செய்யுமாறு உன்னை யார் தூண்டியது என்று அன்னார் கேட்டார்கள். அதற்கு அவள், தாங்கள் எனது தந்தை, தந்தையின் சகோதரர், கணவர் மற்றும் சகோதரனை கொன்றுவிட்டீர்கள் என்று அவள் கூறியதாக வருகிறது. மற்றொரு அறிவிப்பின் அடிப்படையில் ஹஸ்ரத் பிஷ்ர் பின் பரா அவர்கள் மரணமடைந்த போது அந்த பெண்ணை கொல்லுமாறு அன்னார் கட்டளையிட்டார்கள் என்றும், ஆகவே அவள் கொல்லப்பட்டாள் என்றும் வருகிறது. இவ்வாறும் ஒரு அறிவிப்பு உள்ளது. அந்த பெண் கொலை செய்யப்படவில்லை என்று சஹீஹ் முஸ்லிமில் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹஸ்ரத் அனஸ் அவர்கள் அறிவிக்கிறார்கள், யூத பெண் ஒருத்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் விஷம் கலந்த ஆட்டிறைச்சி கொண்டு வந்தால் அதிலிருந்து அன்னார் கொஞ்சம் உண்டார்கள். பிறகு அந்த பெண் அன்னாரிடம் கொண்டு வரப்பட்டால் அதை குறித்து அன்னார் அந்த பெண்ணிடம் கேட்டபோது, நான் தங்களை கொல்ல விரும்பினேன் என்று அவள் கூறினாள். அல்லாஹ் உனக்கு அதற்கான ஆற்றலை வழங்கவே மாட்டான் என்றோ, அல்லது எனக்கு எதிராக அல்லாஹ் உனக்கு அதற்கான ஆற்றலை வழங்க மாட்டான் என்றோ அன்னார் கூறினார்கள். அறிவிப்பாளர் கூறுகிறார், இவ்வாறு நடந்து கொண்ட அந்த பெண்ணை நாங்கள் கொன்றுவிடவா என்று மக்கள் கேட்டபோது வேண்டாம் என்று அன்னார் கூறினார்கள். அந்த விஷத்தினுடைய தாக்கத்தை அன்னாருடைய தொண்டையில் நான் கண்டு வந்தேன் என்று அறிவிப்பாளர் கூறுகிறார்.
அல்லாமா நவமி அவர்கள் சஹி முஸ்லிமுடைய விளக்க உரையில் ஹசரத் ஜாபிர் அவர்களுடைய அறிவிப்பை எழுதியிருக்கிறார்கள். அதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை கொலை செய்ய வைத்தார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்னு அப்பாஸ் அவர்களிடமிருந்து அறிவிக்கப்படுகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை ஹசரத் பிஷிர் அவர்களின் சந்ததிகளிடத்தில் ஒப்படைத்து விட்டார்கள். அவர்கள் அப்பெண்ணை கொன்று விட்டார்கள். அன்னார் அந்த பெண்ணை கொல்லச் சொன்னார்கள் என்ற விஷயத்தில் ஹதீஸ் வல்லுநர்களிடத்தில் ஒருமித்த கருத்து காணப்படுகிறது. காசி அயாஸ் அவர்களின் கூற்றுக்கிணங்க கொலை செய்தது அல்லது கொலை செய்யாதது ஆகிய இரு வகையான அறிவிப்புகளை எவ்வாறு ஒப்பிட்டு பார்க்க முடியும் என்றால், முதலில் அன்னார் அந்த பெண்ணை கொல்லவில்லை. ஆனால் ஹசரத் பிஷிர் அவர்கள் மரணமடைந்த போது அன்னார் அந்த பெண்ணை ஹசரத் பிஷிர் அவர்களின் வாரிசுகளிடத்தில் ஒப்படைத்தார்கள். அவர்கள் பழிவாங்கும் விதமாக அவளை கொன்று விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை மன்னித்து விட்டார்கள் என்பதற்கு அதிக சாத்தியம் உள்ளது. ஏனென்றால் முஸ்லிமுடைய ஹதீஸிலிருந்து அது தெளிவாக நிரூபணமாகிறது. ஹஸ்ரத் முஸ்லிம் மவுத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கருத்தும் இதுதான் ஆகும். ஹஸ்ரத் முஸ்லிம் மவுத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், யூத பெண் ஒருத்தி ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிராணிகளின் எந்த பாகத்திலுள்ள இறைச்சியை அதிகமாக விரும்புவார்கள் என்று நபி தோழர்களிடம் கேட்டாள். முன்னஞ்சந்து இறைச்சியை அன்னார் அதிகம் விரும்புவார்கள் என்று நபி தோழர்கள் கூறினார்கள். இது கேட்டு அவள் ஓர் ஆட்டை அறுத்து இறைச்சி துண்டுகளை சூடான கற்களில் வாட்டி அவற்றிலும் குறிப்பாக ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக விரும்பி உண்ணக்கூடிய முன்னஞ்சந்து இறைச்சிகளிலும் விஷத்தை கலந்துவிட்டாள். பொழுதடைந்த பின்னர் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாலை தொழுகையை நிறைவேற்றிவிட்டு தங்களுடைய கூடாரத்திற்கு திரும்பி வந்து கொண்டிருந்த போது தங்களுடைய கூடாரத்திற்கு பக்கத்தில் ஒரு பெண் அமர்ந்திருப்பதைக் கண்டு, பெண்ணே, எதற்காக இங்கு வந்திருக்கிறாய் என்று வினவியதற்கு அவள் அன்னாரிடம், அபுல் காசிம் அவர்களே, நான் தங்களுக்காக ஒரு அன்பளிப்பு கொண்டு வந்திருக்கிறேன் என்றாள். ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபி தோழரிடம், இவள் தரும் பொருளை வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். இதன் பின்னர் அன்னார் உணவு உண்ண அமர்ந்தபோது அந்த உணவுடன் அந்த பெண் அளித்த பொரித்த முன்னஞ்சந்து இறைச்சியும் வைக்கப்பட்டிருந்தது. அதிலிருந்து அன்னார் ஒரு துண்டு சாப்பிட்டார்கள். நபி தோழர்களுள் பஷீர் பின் பரா பின் மாரூர் என்பவரும் ஒரு துண்டு சாப்பிட்டார்கள். சஹாபியின் பெயர் இங்கு பஷீர் என்பதற்கு பதிலாக பிஷர் என்று வந்திருக்க வேண்டும். ஹஸ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஏனைய நபி தோழர்களும் அந்த இறைச்சியை சாப்பிட கையை கொண்டு வந்தபோது அதனை சாப்பிடாதீர்கள், ஏனென்றால் இறைச்சியில் விஷம் கலந்திருக்கிறது என்று இந்த கை எனக்கு அறிவித்து விட்டது என்று அன்னார் கூறினார்கள். இது குறித்து இறை அறிவிப்பு இறங்கியது என்பதன்று அதன் பொருள். மாறாக இது அரபு மக்களின் மொழி வழக்காகும். இந்த இறைச்சியை சுவைத்து பார்த்ததும் இதில் விஷம் கலந்திருப்பது எனக்கு தெரிந்துவிட்டது என்பது இதன் பொருளாகும். திருக்குரானிலும் ஹஸ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்தில் நிகழ்ந்த ஒரு நிகழ்ச்சியை விளக்கும் போது ஒரு சுவரை குறித்து அது சரிந்து கீழே விழ விரும்புகிறது என வந்துள்ளது. அதன் பொருள் சரிந்து கீழே விழுவதற்கான அறிகுறிகள் அந்த சுவற்றில் ஏற்பட்டு விட்டன என்பதே ஆகும். எனவே இங்கும் அந்த கை கூறியது என்று பொருள் கொள்ளக்கூடாது. மாறாக அந்த இறைச்சியை சுவைத்து பார்த்ததினால் எனக்கு தெரிந்தது என்பதே அதன் கருத்து. இந்த கருத்தை இதனை அடுத்து வருகின்ற வாக்கியம் உறுதிப்படுத்துகின்றது. அப்போது பிஷிர் அவர்கள் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், தங்களுக்கு மதிப்பளித்த இறைவன் மீது ஆணையாக கூறுகிறேன், அந்த இறைச்சி துண்டில் ஏதோ கலந்திருந்தது எனக்கு தெரிந்தது. அதனை தூக்கி எறிந்துவிட வேண்டும் என்று என் உள்ளம் விரும்பியது. ஆனால் நான் அவ்வாறு செய்தால் தங்களுக்கு வருத்தம் ஏற்பட்டு தாங்கள் உண்பதை நிறுத்தி விடுவீர்களே என்று நினைத்தேன். இதில் ஒருவேளை விஷம் கலந்திருக்கலாம் என்று எனக்கு ஐயம் தோன்றியது. இதனை அல்லாஹ்வின் தூதர் சாப்பிடாமல் இருக்க வேண்டுமே என்று நினைத்துக் கொண்டிருந்த போது தாங்கள் அதனை சாப்பிட்டீர்கள். நானும் தங்களை பின்பற்றி அதனை உண்டேன் என்றார்கள். இதனை அடுத்து சில நேரத்திற்கு பிறகு பிஷிர் அவர்களின் உடல் நலம் கெட்டுவிட்டது. சில அறிவிப்புகளில் அவர்கள் அங்கேயே கைபரிலேயே மரணமடைந்து விட்டார்கள் என்றும், மற்றும் சில அறிவிப்புகளில் அவர்கள் சிறிது காலம் நோய்வாய்ப்பட்டிருந்து பின்னர் மரணமடைந்தார்கள் என்றும் வருகிறது. ஆகவே அன்னார் கொஞ்சம் இறைச்சியை ஒரு நாய்க்கு முன்னால் போட்டார்கள். அதை உண்டதால் அது இறந்துவிட்டது. அப்போது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை அழைத்து வரச் சொல்லி, நீ இந்த இறைச்சியில் விஷத்தை கலந்திருக்கிறாய் என்று கூறினார்கள். இதனை தங்களுக்கு அறிவித்தது யார் என்று அவள் கேட்டாள். இறைச்சி துண்டை தங்களின் கையில் வைத்திருந்த ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கை அறிவித்தது என்று கூறினார்கள். இந்த ரகசியம் அன்னாருக்கு தெரிந்து விட்டதை புரிந்து கொண்ட அவள் தான் விஷத்தை கலந்ததாக ஒப்புக்கொண்டாள். அப்போது அன்னார் அவளிடம், வெறுக்கத்தக்க இந்த செயலை செய்யுமாறு உன்னை தூண்டியது எது என்று கேட்டதற்கு, என் சமுதாயத்துடன் தாங்கள் போர் செய்தீர்கள், என் உறவினர்கள் இந்த போரில் கொல்லப்பட்டனர், எனவே நான் தங்களை விஷம் வைத்துக் கொள்ள எண்ணினேன். உங்களுடைய விவகாரம் மனிதனுடைய விவகாரமாக இருந்தால் தங்களிடமிருந்து எங்களுக்கு ரட்சிப்பு கிடைத்துவிடும். தாங்கள் உண்மையிலேயே இறை தூதராக இருந்தால் இறைவனே தங்களை காப்பாற்றி விடுவான் என்று நான் எண்ணினேன் என்று பதிலளித்தாள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்விஷயத்தை கேட்டு அவளை மன்னித்து விட்டார்கள். நிச்சயமாக
மரண தண்டனைக்குரிய குற்றத்தை செய்த அவளுக்கு அதற்கான தண்டனையை கொடுக்கவில்லை. இது ஹஜ்ரத் முஸ்லிம் மவுத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கருத்து ஆகும். இந்த விஷயத்தின் காரணமாகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மரணம் நிகழ்ந்தது என்றும் கூறப்படுகின்றது. இது சரியா? சஹீஹ் புகாரியில் வருகிறது. ஹஜ்ரத் ஆயிஷா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நோயில் இறந்தார்களோ அந்த நோயின் போது, ஆயிஷாவே, கைபரில் யூத பெண்ணொருத்தியால் விஷம் கலந்து தரப்பட்ட அந்த உணவை நான் உண்டதால் ஏற்பட்ட வேதனையை நான் தொடர்ந்து அனுபவித்து வருகிறேன். அந்த விஷத்தின் காரணத்தால் என் இரத்த குழாய் அருந்து போவதை நான் உணர்கிறேன் என்று கூறினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மரணம் கைபரி போரின் போது உண்ணப்பட்ட விஷம் கலந்த இறைச்சியால் தான் ஏற்பட்டது என்று சில முஸ்லிம் விரிவுரையாளர்களும் ஹதீஸ் வல்லுநர்களும் இந்த ஹதீஸிலிருந்து ஒரு தீர்மானத்திற்கு வந்திருக்கிறார்கள். ஆகவே அன்னாருடைய மரணத்தை ஷஹதத் என்று விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். அன்னார் மாபெரும் ஷஹீதாக இருந்தார்கள் என்று கூறுகிறார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக இந்த மெனக்கெடல் அவசியமில்லை. நபியுடைய அந்தஸ்தும் தகுதியும் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், அவர் ஷஹீதாகவும் இருக்கிறார், சித்தீக்காகவும் இருக்கிறார். இன்னும் கூற வேண்டுமென்றால், மிக கவனத்துடன் பார்த்தோம் என்றால், இவ்வாறு கூறுவது எள்ளி நகையாட எதிரிக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு சமமாகும். அன்னார் இறைவனுடைய உண்மையான நபியாக இருப்பார்கள் என்றால் இந்த விஷத்திலிருந்து தப்பி விடுவார்கள் என்றுதான் யூதர்கள் விஷம் கொடுத்தார்கள். அன்னார் தப்பித்ததன் காரணமாகவே நிச்சயமாக அன்னார் இறைவனுடைய உண்மையான நபி என்று அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அவர்களின் பார்வையில் இது ஓர் அற்புதமாக இருந்தது. ஆனால் சில அப்பாவிகள் இந்த விஷத்தினால் அன்னாருடைய மரணம் நிகழ்ந்தது என்று ஒப்புக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். நிகழ்ந்த சம்பவம் என்னவென்றால், அந்த விஷத்தின் காரணமாக அன்னாருடைய மரணம் ஒருபோதும் நிகழவில்லை. அன்னார் மரண தருவாயில் கூறியது துன்பத்தின் வெளிப்பாடாக இருந்தது. சில நேரங்களில் ஏதேனும் உடல் ரீதியான துன்பமோ காயமோ அல்லது நோயோ எப்பொழுதாவது ஏதேனும் குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் அல்லது குறிப்பிட்ட காலநிலையில் ஏதேனும் காரணத்தினால் வெளியே வந்துவிடுகிறது என்பதை ஒவ்வொருவரும் அறிவார். இதனுடைய விளக்கத்தில் சென்று பார்ப்போம் என்றால், விஷம் கலக்கப்பட்ட அந்த இறைச்சியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயில் வைத்து விட்டார்கள்தான், ஆனால் விழுங்கவில்லை. வாயில் வைத்ததன் காரணமாக அன்னாருடைய தொண்டையிலோ அல்லது உள்நாக்கு சதையிலோ கொப்பளம் ஏற்பட்டு விட்டது. எப்பொழுதாவது சாப்பிடும்போது அதில் வலி ஏற்படும். அந்த துன்பத்தை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நோயின் போது வெளிப்படுத்தினார்கள் என்பதையும் அறிய முடிகிறது. கைபர் போர் தொடர்பாக பார்க்கும்போது ஹஜ்ரத் சஃபியா அவர்களுடன் திருமணம் நிகழ்ந்த குறிப்பும் காண கிடைக்கிறது. அதனுடைய விவரம் இவ்வாறு வருகிறது. கைபருடைய நசார் எனும் கோட்டை வெற்றி கொள்ளப்பட்ட போது அங்கு பல பேர் சிறைபிடிக்கப்பட்டார்கள். அந்த கைதிகளுள் ஹஜ்ரத் சஃபியா அவர்களும் அவர்களுடைய தந்தையின் சகோதரருடைய பிள்ளைகளும் மற்ற பெண்களும் இருந்தார்கள். சில நூல்களில் நசார் கோட்டைக்கு பதிலாக தமூஸ் கோட்டையினுடைய பெயர் இடம்பெற்றுள்ளது. ஹஜ்ரத் சஃபியா அவர்கள் அறிவிக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீபாவின் கோட்டைகளை வந்தடைவதற்கு முன்பே நசாருடைய கோட்டைகளின் மக்களை சிறைபிடித்து விட்டார்கள். கினானாவுடைய கருத்தின்படி நசார் கோட்டை மிக உறுதி வாய்ந்ததாக இருந்தது. ஆகவே அவர்கள் பெண்களையும் குழந்தைகளையும் நசாருக்கு மாற்றிவிட்டார்கள். ஹஜ்ரத் சஃபியா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பங்கில் வந்தது, அன்னாருடன் திருமணம் நடப்பது ஆகிய விவரங்கள் இவ்வாறு வருகின்றன. கைபரில் கைதிகள் ஒன்று கூட்டப்பட்ட போது திஹியா அவர்கள் வந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இந்த கைதிகளுள் எனக்கு ஒரு பெண்ணை தாருங்கள் என்று கேட்டார்கள். ஒரு பெண்ணை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அன்னார் கூறினார்கள். ஆகவே அவர்கள் ஹஜ்ரத் சஃபியா அவர்களை எடுத்துக்கொண்டார்கள். அப்போது ஒருவர் அன்னாரிடம் வந்து, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, தாங்கள் அவருக்கு ஹுயை பின் அக்தபுடைய மகளை கொடுத்து விட்டீர்கள். அப்பெண் பனு குரைசா மற்றும் பனு நசீருடைய இளவரசி ஆவாள். தங்களை தவிர வேறு யாருக்கும் அவள் பொருத்தமானவள் கிடையாது என்று கூறினார். அவரை அந்த பெண்ணுடன் அழைத்து வாருங்கள் என்று அன்னார் கூறினார்கள். அவர் அவர்களை அழைத்து வந்தார். அன்னார் திஹியா அவர்களிடம், இந்த கைதிகளுள் இவளை தவிர வேறு யாரையாவது நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் அனஸ் அவர்கள் அறிவிக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் சஃபியா அவர்களை விடுதலை செய்து விட்டார்கள். முஸ்னத் அஹ்மத் பின் ஹம்பலுடைய அறிவிப்பில் வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் சஃபியா அவர்களிடம், நான் உன்னை விடுதலை செய்கிறேன், நீ விரும்பினால் என்னை திருமணம் செய்து கொள்ளலாம், இல்லை என்றால் உனது கோத்திரத்தை நோக்கி திரும்பிச் செல்லலாம், உள்ளம் விரும்பியபடி நடந்து கொள்ளலாம் என்று கூறினார்கள். ஆகவே ஹஜ்ரத் சஃபியா அவர்கள் விடுதலை பெறுவதையும் அன்னாருடன் திருமணம் புரிவதையும் விரும்பினார்கள். இன்னொரு அறிவிப்பில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்கு அழைப்பு கொடுத்தார்கள் என்றும் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள் என்றும் வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் திஹியா அவர்களிடம் வேறு ஏதேனும் அடிமை பெண்ணை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறிய போது
அவருக்கு ஹசரத் சஃபியா அவர்களின் தந்தையின் சகோதரருடைய மகளையோ அல்லது கினானா பின் ரபியுடைய சகோதரியோ வழங்கியதாகவும் ஒரு அறிவிப்பில் வருகிறது. இன்னும் சில அறிவிப்புகளில் அன்னார் அவருக்கு 7 அடிமை ஆண்களையோ அல்லது 7 அடிமை பெண்களையோ வழங்கியதாகவும் வருகிறது. மேலும் ஹசரத் சஃபியா அவர்களை ஹசரத் உம்மு சல்மா அவர்களிடத்தில் அனுப்பி வைத்தார்கள். கைபருடைய அனைத்து விவகாரங்களும் முடிந்த பிறகு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைபரை விட்டு புறப்பட்டார்கள். 6 மைல் தாண்டிய பிறகு ஹசரத் சஃபியா அவர்களுடனான திருமணத்தை முழுமை செய்யும் வகையில் அன்னார் அங்கு முகாமிட விரும்பினார்கள். ஆனால் ஹசரத் சஃபியா அவர்களின் விருப்பத்தின் அடிப்படையில் அன்னார் பயணத்தை தொடர்ந்தார்கள். கைபரில் இருந்து ஏறக்குறைய 12 மைல் தொலைவில் சஹபா எனும் இடத்தில் முகாமிட்டார்கள். ஹசரத் உம்மு சுலைம் அவர்கள் மணப்பெண்ணை ஆயத்தம் செய்தார்கள். அப்போது அன்னார் ஹசரத் சஃபியா அவர்களிடம் முந்தைய இடத்தில் முகாமிட வேண்டாம் என்று ஏன் தடுத்தீர் என்று கேட்டபோது ஹசரத் சஃபியா அவர்கள் கூறிய பதிலை பார்க்கும்போது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நல்லொழுக்கங்கள் எந்த அளவு ஹசரத் சஃபியா அவர்களின் உள்ளத்தை தூய்மைப்படுத்தி இருந்தன என்பதை அறிய முடிகிறது. ஹசரத் சஃபியா அவர்கள் யூத தலைவனுடைய மகளாகவும் இன்னொரு யூத தலைவனின் மனைவியாகவும் இருந்தார்கள். அவர்களின் தந்தை அகல் போருக்கு பிறகு முஸ்லிம்களின் கைகளால் கொல்லப்பட்டிருந்தார். கணவரும் சில நாட்களுக்கு முன்புதான் கொல்லப்பட்டிருந்தார். திருமணமாகி 2 மாதங்கள் தான் ஆகியிருந்தன. தந்தையினுடைய சகோதரரும் கொல்லப்பட்டிருந்தார். இன்னும் சில நெருங்கிய உறவினர்களும் கொல்லப்பட்டிருந்தார்கள். ஹசரத் சஃபியா அவர்களை கூறுகிறார்கள், என்னுடைய உள்ளத்தில் அன்னாரை குறித்து கடுமையான வெறுப்பு இருந்தது. ஆனால் நான் அன்னாரை முதல் முறையாக சந்தித்த போது அன்னார் மிக நேசத்துடனும் பரிவுடனும் என்னை சந்தித்தார்கள். சஃபியாவே, உம் தந்தை முழு அரேபியாவையும் எங்களுக்கு எதிராக ஆயத்தப்படுத்தி அழைத்து வந்தார். அவர் இவ்வாறெல்லாம் நடந்து கொண்டார். இறுதியில் நாங்கள் எங்களை தற்காத்துக் கொள்வதற்காக அவருடைய சதி திட்டங்களுக்கு எதிராக நடவடிக்கை மேற்கொள்வதற்காக கைபர் வர வேண்டிய நிலை ஏற்பட்டுவிட்டது என்று மீண்டும் மீண்டும் அன்னார் என்னிடம் வருத்தம் தெரிவித்தார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவு நேசத்துடனும் எந்த அளவு மீண்டும் மீண்டும் இவ்விஷயத்தை கூறினார்கள் என்றால் அன்னாரை குறித்து எனது உள்ளம் முற்றிலும் தூய்மையாகிவிட்டது. எனது முதல் சந்திப்பிலேயே அன்னாரை விட அதிக நேசத்திற்குரியவராக எனக்கு யாரும் இருக்கவில்லை. கைபரில் இருந்து திரும்பிச் செல்லும் போது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசரத் சஃபியா அவர்களுடன் அழகிய முறையில் நடந்து கொண்ட நிலை எவ்வாறானதாக இருந்தது என்றால், பயணத்திற்காக புறப்பட்ட போது ஹசரத் சஃபியா அவர்கள் அமர்வதற்காக அன்னார் தம்முடைய போர்வையை விரித்தார்கள். ஹசரத் சஃபியா அவர்கள் ஒட்டகத்தில் ஏறும் வகையில் தம் காலை அன்னார் மடக்கி வைத்தார்கள். ஹசரத் சஃபியா அவர்கள் அதன் மீது ஏறி ஒட்டகத்தில் அமர்ந்தார்கள். பயணத்தின் போது ஹசரத் சஃபியா அவர்கள் கண்ணையர்ந்து விடும்போது ஒட்டக இருக்கையில் அவர்களின் தலை இடிக்கும் போது அவர்களுக்கு காயம் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக அன்னார் தம் அருளுக்குரிய கைகளால் ஹசரத் சஃபியா அவர்களின் தலையை பிடித்துக் கொள்வார்கள். ஏனென்றால் ஹசரத் சஃபியா அவர்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரிசுத்த துணைவியாக ஆகியிருந்தார்கள். எனவேதான் கைபரில் இருந்து திரும்பிச் செல்லும் போது ஹசரத் சஃபியா அவர்கள் அடிமை பெண் கிடையாது, மாறாக அன்னாருடைய மனைவி என்று தெளிவுபடும் வகையில் அன்னார் ஹசரத் சஃபியா அவர்களை தமக்கு பின்னால் ஒட்டகத்தில் அமரச் செய்து பர்தாவுக்காக அவர்கள் மீது போர்வையை போர்த்தியிருந்தார்கள். எவ்வாறு இருப்பினும் 6 மைல் தொலைவில் நிற்காததற்கான காரணத்தை ஹசரத் சஃபியா அவர்களிடம் கேட்டபோது அவர்கள் அளித்த பதிலுடைய விளக்கத்தை பார்க்கும்போது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேலான நல்லொழுக்கங்களின் தாக்கத்தினால்தான் ஹசரத் சஃபியா அவர்களுக்கு இவ்வுலகில் அன்னாரை விட அதிக நேசத்திற்குரியவராக யாரும் இருக்கவில்லை என்பது தெரிய வருகிறது. ஹசரத் சஃபியா அவர்கள் அன்னாரிடம், தாங்கள் கைபருக்கு மிக அருகில் முகாமிட விரும்பினீர்கள். என்னுடைய சமுதாயத்தினர் தங்களுக்கு ஏதேனும் நஷ்டமிழைக்க முயற்சி செய்யக்கூடாது என்று எனக்கு அச்சம் இருந்தது. ஆகவே தாங்கள் கைபரை விட்டு இன்னும் விலகிச் சென்று முகாமிட வேண்டும் என்று நான் விரும்பினேன் என்று பதில் கூறினார்கள். யூதர்களுடைய சதித்திட்டங்கள் மற்றும் அவர்களின் அபாயகரமான நோக்கங்களை பற்றி சஹாபிகளும் அறிந்திருந்தார்கள். கைபரை சார்ந்த ஜைனப் எனும் பெண்ணொருத்தி விஷம் கலந்த உணவின் மூலமாக அன்னாரை கொலை செய்ய முயற்சி செய்ததும் கூட சில நாட்களுக்கு முன்னர் தான் நடந்திருந்தது. ஆகவே அன்னாருடைய தியாகமிகு சஹாபிகள் இப்பொழுது எந்த ஒரு கணமும் அன்னாரை விட்டு கவனமற்றவர்களாக இருக்க விரும்பவில்லை. இவ்வாறான சந்தர்ப்பத்தில் அபு அய்யூப் அவர்கள் இரவு நேரத்தில் காவல் காக்கும் பணி செய்த சம்பவம் எடுத்துக் கூறப்பட்டுள்ளது. இந்த திருமணத்தின் போது அபு அய்யூப் அவர்களின் அப்பாவித்தனமான நேசமும் வெளிப்பட்டது. இரவு கழிந்த பிறகு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை நேரத்தில் தம் கூடாரத்தை விட்டு வெளியே வந்தபோது ஹசரத் அபு அய்யூப் அன்சாரி அவர்கள் கையில் வாளேந்தியவாறு கூடாரத்திற்கு வெளியே சுதாரிப்புடன் இருப்பதை கண்டார்கள். என்ன விஷயம் என்று அன்னார் கேட்டபோது, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, யூத பெண்ணான இந்த புதிய முஸ்லிம் பெண்ணை கண்டு எனக்கு அச்சம் உள்ளது என்றார்கள். அதாவது ஹசரத் சஃபியா அவர்களை கண்டு. அவளுடைய தந்தையும் கணவரும் அவளுடைய சமுதாயத்தை சார்ந்த மக்களும் கொல்லப்பட்டுள்ளார்கள். இப்பெண்ணோ இப்போதுதான் புதிதாக முஸ்லீமாக ஆகியிருக்கிறாள்.
தங்களுக்கு ஏதேனும் துன்பம் விளைவித்து விடக்கூடாது என்பதற்காக நான் முழு இரவும் வாளேந்தியவாறு வெளியே காவல் பணிக்காக நின்று கொண்டிருந்தேன் என்று கூறினார்கள். அவர்களின் அப்பாவித்தனமான நேசத்தைக் கண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வே, அபு அய்யூப் என்னை பாதுகாத்தவாறு இரவை கழித்தது போன்று நீ அவரை பாதுகாப்பாயாக என்று அவர்களுக்காக துவா செய்தார்கள். அபு அய்யூப் அவர்களின் பெயர் காலித் பின் ஜெயிதாக இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்த பிறகு பல மாதங்கள் வரை அன்னாருக்கு விருந்தோம்பல் செய்யக்கூடிய நல்வாய்ப்பும் இந்த சஹாபிக்கு கிடைத்திருந்தது. ஹிஜ்ரி 50ஆம் ஆண்டு ஒரு போர் நடவடிக்கையின் போது இவர்கள் வஃபாத் ஆனார்கள். இஸ்தான்புலில் இவர்களின் மன்னரை உள்ளது. எவ்வாறு இருப்பினும் அடுத்த நாள் அன்னார் சார்பாக வலிமா விருந்துக்கான ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த வலிமா விருந்தும் கூட மிகவும் கண்ணியமானதாகவும் எளிமையானதாகவும் இருந்தது. பேரித்தம்பழம், பன்னீர் மற்றும் நெய் ஆகியவற்றால் ஆயத்தம் செய்யப்பட்ட ஹைஸ் எனும் உணவு அனைவருக்காகவும் ஆயத்தம் செய்யப்பட்டிருந்தது. 3 நாள் தங்கிய பிறகு அங்கிருந்து புறப்பட்டார்கள். ஹஸ்ரத் சஃபியா அவர்களின் விடுதலையை அவர்களின் மகராக நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தது. ஹஸ்ரத் சஃபியா அவர்களின் விடுதலையே அவர்களின் மகராக நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தது. ஹஸ்ரத் சஃபியா அவர்களின் கனவை பற்றிய குறிப்பும் காண கிடைக்கிறது. இந்த திருமணத்தின் மூலம் அதன் உண்மைத்துவமும் தெளிவாகிறது. அறிவிப்பில் வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ரத் சஃபியா அவர்களின் கண்ணுக்கருகில் நீல நிற தழும்பை கண்டபோது இந்த காயத்தின் அடையாளம் எதனால் ஏற்பட்டது என்று கேட்டார்கள். அதற்கு ஹஸ்ரத் சஃபியா அவர்கள் கூறினார்கள், தாங்கள் கைபருக்கு வருவதற்கு சில நாட்கள் முன்பு சில அறிவிப்புகளின் அடிப்படையில் கைபரை முகாமிட்டிருந்த நாள்களில் நான் ஒரு கனவு கண்டேன். எஸ்ரபு பகுதியில் இருந்து சந்திரன் வந்து என் மடியில் விழுந்து விட்டது. நான் இந்த கனவை எனது கணவருடைய தாய்வழி பாட்டனாரிடம் கூறியபோது அவர் எனது கன்னத்தில் ஓங்கி அறைந்தார். நீ எஸ்ரபின் அரசருடன், அதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் திருமணம் புரிய கனவு காண்கிறாயா என்று கேட்டார். சில அறிவிப்புகளில் இந்த கனவு மிகவும் பழைய கனவு என்றும் ஹஸ்ரத் சஃபியா அவர்களின் தந்தை ஹுயை கன்னத்தில் அறைந்தார் என்றும் வருகிறது. ஆனால் பெரும்பாலான நூல்களில் ஹஸ்ரத் சஃபியா அவர்களின் கணவர் கன்னத்தில் அறைந்ததாக உள்ளது. இதுவே அதிக சாத்தியமான விஷயமாக தெரிகிறது. ஹஸ்ரத் சஃபியா அவர்களின் பெயர் ஜைனபாக இருந்தது. ஆனால் போர் செல்வம் பங்கிடப்படுவதற்கு முன்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ரத் சஃபியா அவர்களை விடுதலை செய்து விட்டார்கள். அப்போதைய வழக்கத்தின்படி போர் செல்வம் பங்கிடப்படுவதற்கு முன்பு எந்த செல்வமெல்லாம் தலைவருக்காக ஒதுக்கப்பட்டிருக்குமோ அது சஃபியா என்றும் அல்லது சஃபா என்றும் அஸ்வா என்றும் அழைக்கப்பட்டு வந்தது. இந்த வகையில் அவர்களின் பெயர் சஃபியா என்று பிரபலமடைந்தது. ஹஸ்ரத் சஃபியா அவர்கள் ஹிஜ்ரி 50ஆம் ஆண்டில் ஹஸ்ரத் அமீர் முஆவியா அவர்களின் காலகட்டத்தில் வஃபாத் ஆனார்கள். ஜன்னத்துல் பகீயில் நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள். ஹஸ்ரத் சஃபியா அவர்களின் திருமணத்தையும் மேற்கத்திய வரலாற்று ஆசிரியர்கள் விமர்சித்துள்ளார்கள். மேலும் தம் வழக்கத்திற்கேற்ப ஹஸ்ரத் சஃபியா அவர்களின் திருமணத்தை குறித்தும் சில ஆட்சேபனைகளை எடுத்து வைத்துள்ளார்கள். அது அவர்களின் அறிவீனத்திற்கும் மார்க்க துவேஷத்திற்கும் சான்றாக உள்ளது. உதாரணமாக, என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்காவுடைய 9வது பதிப்பில் முஹம்மது நிசம் என்ற தலைப்பில் எழுதப்பட்டுள்ளதன் மொழியாக்கம் என்னவென்றால், இந்த வெற்றிகரமான போரின் இறுதி சாதனை என்னவென்றால், அரசனுடைய மகளுடன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் செய்தல் ஆகும். அவ்வாறான ஒருவருடன் திருமணம் செய்வதில் சஃபியா அவர்களுக்கு எவ்வித அருவருப்பும் தோன்றவில்லை. இதை மேற்கத்திய வரலாற்று ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறார்கள். சஃபியா அவர்களின் தந்தை ஹுயை என்பவரும் அவருடைய கணவர் கினானா என்பவரும் கொல்லப்படுவதற்கு யார் காரணமாக இருந்தாரோ, இன்னும் கூறுவதென்றால் சஃபியா மிகவும் மகத்துவத்துடன் புதிய நிலைக்கேற்ப தம்மை மாற்றிக்கொண்டார் என்றே கூறலாம். அவரை விட அதிக பாராட்டுக்குரியவர் ஜைனப் எனும் இன்னொரு யூத பெண்மணியினுடைய நடவடிக்கையாகும். தம் சமுதாயத்தினரை கொண்டவருக்கு விஷம் கொடுக்க அவள் முயற்சித்தால் அந்த முயற்சியின் காரணமாக அவள் தன் உயிரை இழக்க நேரிட்டது. அந்த முயற்சி தோல்வியில் முடிந்தது. ஆயினும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் இறுதி நோயின் போதும் கூட அந்த விஷயத்தின் தாக்கத்தை உணர்ந்து கொண்டிருந்தார் என்றும் கூறப்படுகிறது. அதாவது ஹஸ்ரத் சஃபியா அவர்களை விமர்சித்தவாறு எழுதும்போது, அவர்களின் கணவர் மற்றும் தந்தை கொல்லப்பட்டிருக்கும் போது கொஞ்சமாவது அவர்கள் தன்மானத்தை வெளிப்படுத்தியிருக்க வேண்டாமா? அதற்காக பழிவாங்கி இருக்க வேண்டாமா? ஆனால் அவர்களோ சுயநலத்திற்கு முன்னுரிமை வழங்கியவாறு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் செய்து கொண்டார்கள் என்று எழுதியிருக்கிறார்கள். இதற்கு எதிரில் விஷம் கொடுத்த இன்னொரு யூத பெண்ணை அவர்கள் பாராட்டுகிறார்கள். குறைந்தபட்சம் அவளோ தன்மானத்தை வெளிப்படுத்தி இருந்தால் அன்னாரை கொல்வதற்கு முயற்சித்தாள் என்று எழுதியிருக்கிறார்கள். இஸ்லாம் மற்றும் இஸ்லாத்தின் தோற்றுனர் ஹஸ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இந்த எழுத்தாளர்கள் கொண்டிருக்கின்ற பகைமை வெறுப்புக்கு எல்லையே கிடையாது. கொஞ்சமாவது நல்ல அறிவை கொண்ட ஒருவர்
இவர்களின் எழுத்துக்களை படிக்கும்போது மாதிரியான முடிவுக்கு வருவார் என்று இவர்கள் கொஞ்சம் கூட சிந்திப்பதில்லையே. மார்க்க துவேஷத்தின் விஷம் இவர்களின் எழுத்துக்களில் இருந்து வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. நீதியோடு இவர்கள் நடந்து கொள்வதில்லை. கைபருடைய யூதர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடுமையாக எதிர்த்தார்கள். பிறகு அவர்கள் மோசமாக தோல்வி கண்டார்கள். அதற்கு பிறகு அம்மக்களோடு எவ்வாறு நடந்து கொண்டிருக்க வேண்டும்? போரின் சட்டத்திட்டம் என்னவென்றால், அது அந்த காலத்து போராக இருந்தாலும் சரி அல்லது தற்காலத்தின் நாகரீக உலகின் போராக இருந்தாலும் சரி, அந்த யூதர்கள் அனைவரும் வாளால் வெட்டப்பட்டிருந்தாலும் அது ஆகுமானதாக இருந்திருக்கும். அவர்களுடைய பைபிளின் அடிப்படையிலும் அப்போதைய சட்டத்திட்டங்கள் மற்றும் வழிமுறையின் அடிப்படையிலும் இந்த அனைத்தும் ஆகுமானதாக இருந்தது. ஆனால் அந்த அநியாயக்காரர்களை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவு மன்னித்தலுடனும் மென்மையுடன் நடந்து கொண்டார்கள் என்பதை பற்றி அவர்கள் பேசுவதே கிடையாது. அதாவது அவர்கள் இவ்விஷயத்தை பாராட்டுவது ஒருபுறம் இருக்கட்டும், சமாதானத்திற்காக யூதர்கள் கோரிக்கை வைத்தபோது அதை ஏற்றுக்கொண்டவாறு அவர்கள் அனைவரும் நாடு கடத்தப்பட வேண்டும் என்ற நிபந்தனையையும் அன்னார் ஒப்புக்கொண்டவாறு அவர்களை மன்னித்தார்கள். பிறகு அது மட்டுமின்றி அந்த யூதர்கள் இங்கேயே இருப்பதற்கு எங்களுக்கு அனுமதி அளித்தால் நாங்கள் விவசாயத்தை தொடர்வோம், பாதி விளைச்சலை தாங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கோரிக்கை வைத்தபோது அவர்களுடைய இந்த கோரிக்கையையும் அன்னார் ஏற்றுக்கொண்டார்கள். சாந்தி சமாதானத்தின் ஓர் உடன்படிக்கை எழுதப்பட்டது. ஆனால் எழுதப்பட்ட அந்த உடன்படிக்கையின் மை கூட காயவில்லை. அம்மக்கள் சதித்திட்டம் செய்து ஒரு பெண் மூலமாக அன்னாருக்கு விஷம் கொடுக்க முயற்சித்தார்கள். அந்த பெண்ணும் குற்றத்தை ஒப்புக்கொண்டால். இது பற்றி ஏற்கனவே கூறப்பட்டு விட்டது. படித்தவர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய இன்றைய காலத்து நாகரிக உலகின் நாகரிக மக்கள் இவ்வாறு உடன்படிக்கையை முறிக்கின்ற ஒரு பெண்ணை ஒரு சமுதாயத்தின் கதாநாயகனை போன்று முன்னால் எடுத்து வைக்கிறார்கள். ஆனால் எந்த பெண் உண்மையை கண்டு அன்னாருடைய மேலான நல்லொழுக்கங்களை தம் கண்களால் கண்டு உண்மையை ஒப்புக்கொண்டாலோ, விடுதலை செய்யப்பட்ட பிறகும் கூட உமக்கு விடுதலை வழங்கப்படுகிறது என்று அன்னார் கூறிய பிறகும் கூட அன்னாருடன் இருப்பதற்கு முன்னுரிமை அளித்தாலோ, அந்த பெண்ணை பற்றி இவர்கள் விமர்சிக்கிறார்கள். ஆனால் ஒருவர் தன் விவகாரங்களிலும் மார்க்க நம்பிக்கை தொடர்பான விஷயங்களிலும் சுதந்திரமானவர் என்று கூறப்பட்டதை குறித்தும் நீதி நேர்மையின் அனைத்து அடிப்படைகளையும் இவர்கள் இப்போது மறந்து விடுகிறார்கள். அதேபோன்று ஆட்சேபனை செய்யக்கூடிய இன்னும் சிலரும் ஆட்சேபனை செய்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ரத் சஃபியா அவர்களின் அழகை குறித்து கேட்டறிந்து ஹஸ்ரத் திஹியா அவர்களிடமிருந்து அவர்களை திரும்ப பெற்றுக்கொண்டு அன்னாரே அவர்களை திருமணம் புரிந்து கொண்டார்கள் என்பன போன்ற மிக மோசமான வகையில் ஆட்சேபனை செய்திருக்கிறார்கள். தம் குறைமதியின் காரணமாகவே மக்கள் இதுபோன்ற ஆட்சேபனைகளை செய்கிறார்கள். இரண்டாவது விஷயம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மையான வாழ்க்கையை புரிந்து கொள்ளாததன் காரணமாக இவ்வாறான ஆட்சேபனைகள் உருவாகின்றன. இந்த மக்களுடைய உள்ளங்கள் மார்க்க துவேஷத்தினால் நிறைந்து காணப்படுகின்றன. இந்த மக்கள் நீதியின் கண்ணோடும் தூய உள்ளத்தோடும் பார்ப்பார்கள் என்றால் இவ்வாறான சிந்தனையை கொண்டிருக்க மாட்டார்கள். அன்னாருடைய கடந்த கால வாழ்க்கையை பார்ப்போம் என்றால் அதை குறித்து திருக்குரானும் மிக அழகிய முறையில் கவனமூட்டியவாறு ஃபக்கத் லபிஸ்து ஃபீக்கும் உமரம் மின் கபிலிஹி அஃபலா தஅகிலூன் என்று கூறுகிறது. அதாவது இந்த நிலைக்கு முன்னரும் உங்களுக்கிடையில் நான் நீண்ட காலம் வாழ்ந்திருக்கிறேன், நீங்கள் சிந்திப்பதில்லையா? எந்த சமுதாயத்தில் மது மாது ஆகியவற்றின் சபைகள் பொதுவானதாக மட்டுமின்றி பெருமையின் வெளிப்பாடாக இருந்ததோ அவ்வாறான சமுதாயத்தில் அன்னார் தம் முழு இளமையையும் எவ்வாறு கழித்தார்கள் என்றால், விதவையாகவும் கண்ணியத்திற்குரியவராகவும் மதிப்புமிக்க பெண்மணியாகவும் இருந்த ஒரு பெண்ணை திருமணம் புரிந்து ஏறக்குறைய 50 வயது வரை அதே விதவை பெண்ணுடன் தமது முழு இளமை பருவத்தையும் அன்னார் கழித்திருந்தார்கள். குறைஷிய தலைவர்களோ அழகிலும் அழகான பெண்ணை அன்னாருக்கு முன்னால் கொண்டு வந்த போதும் வரலாற்றில் இருந்து நிறுவனமாவது போல் அன்னார் அம்மக்களின் கோரிக்கையை நிராகரித்து விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இளமை பருவத்தையும் முற்காலத்து வாழ்வையும் பார்க்கும்போது நவுது பில்லா அன்னார் திருமண பிரியர் அல்ல என்பதும் அதனுடன் அன்னாருக்கு கொஞ்சம் கூட தொடர்பு இல்லை என்பதும் தெள்ள தெளிவாக விளங்குகிறது. பிற்காலத்தில் அன்னார் திருமணம் புரிந்தார்கள் என்றால் அதற்கென்று ஒரு நுட்பமான காரணம் இருந்தது. அது என்னவென்றால், எதிரி சமுதாயம் அல்லது எதிரி கோத்திரத்துடன் சாந்தி சமாதானம் மற்றும் அன்பு நேசத்தின் தொடர்பை உருவாக்குவதற்காகவும் நம்பிக்கையின் சூழலை உருவாக்குவதற்காகவும் அவ்வாறு செய்தார்கள். உதாரணமாக, பனு முஸ்தலிக்குடைய தலைவர் ஹாரிஸ் அவர்களின் மகள் ஜுவைரியா அவர்களுடனும் குரேஷியரான அபு சுஃபியான் அவர்களின் மகள் உம்மு ஹபீபா அவர்களுடனும் அவ்வாறே கைபர் வெற்றி கொள்ளப்பட்ட போது அந்த கோத்திரத்தின் மரணமடைந்திருந்த தலைவருடைய மனைவியாகவும் இன்னொரு தலைவரின் மகளுமாக இருந்த ஹஸ்ரத் சஃபியா அவர்கள் அடிமை பெண்ணாக ஒரு சாதாரண நபரிடம் ஒப்படைக்கப்பட்டால் அது அவர்களை அவமதிக்கும் இழிவுபடுத்தும் செயலாக இருந்திருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆன்மீக உலகின் அரசராக இருக்கின்ற அதே நேரத்தில் மதீனத்து ஆட்சியின் அரசராகவும் இருந்தார்கள். எனவே அன்னார் முதலில் ஹஸ்ரத் சஃபியா அவர்களை விடுதலை செய்து
அவர்களுக்கு கண்ணியமளித்தார்கள். பிறகு அவர்கள் தம் வீட்டாரை நோக்கி செல்வதற்கு அனுமதி அளித்து அவர்களின் தகுதி அந்தஸ்தை இன்னும் அதிகமாக்கினார்கள். உங்கள் வீட்டினரை நோக்கி நீங்கள் செல்லலாம் என்று அனுமதி வழங்கினார்கள். பிறகு அவர்களுடன் திருமணம் புரிந்து அவர்களுக்கு எப்படிப்பட்ட அந்தஸ்தை வழங்கினார்கள் என்றால், நம்பிக்கை கொண்ட அனைவருக்கும் தாய் என்று அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். இன்னும் கூறுவதென்றால், இதனால் அவர்களுடைய சமுதாயம் மற்றும் குடும்பத்தின் கண்ணியம் மேலும் அதிகரித்தது. சமூகத்தில் அமைதியின் ஒரு சூழல் உருவானது. ஸ்காட்டிஷ் ஓரியண்டலிஸ்டான வில்லியம் மோன்கோமெரி வாட் என்பவர் முஹம்மது அட் மதீனா எனும் தம் நூலில் இஸ்லாத்திற்கு எதிராகவும் நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராகவும் கடுமையான விமர்சனங்களை எழுதியிருக்கிறார். இந்த எழுத்தாளருக்கு மார்க்க துவேஷம் இருந்த போதிலும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருமணத்தை குறித்து எழுதும்போது யூதர்களின் மகள்களான சஃபியா மற்றும் ரீஹானா ஆகியோருடன் திருமணம் புரிந்தது அரசியல் நடவடிக்கையாக இருக்கலாம் என்று எழுதுவதற்கு அவர் கட்டாயத்திற்கு உள்ளாகியிருக்கிறார். அழகை கண்டு திருமணம் புரிந்தார் என்று எழுதவில்லை, மாறாக அரசியல் நடவடிக்கையாக இருக்கலாம் என்று எழுதியிருக்கிறார். அவர்களுடைய, அதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருமணத்தை பொறுத்தவரை அல்லது பெண்களுடன் அவர்கள் செய்த திருமணத்தை பொறுத்தவரை அதற்கான அடிப்படை காரணம் அநேகமாக அரசியல் நோக்கமாக இருந்திருக்கலாம் என்று எழுதியிருக்கிறார். எந்த ஒரு தவறான கண்ணோட்டமும் இல்லை என்று குறைந்தபட்சம் அவர் ஒப்புக்கொண்டுள்ளார். பிரபலியமான மேற்கத்திய வரலாற்று ஆசிரியரான வில்லியம் முயர் என்பவர் ஹஜரத் சஃபியா அவர்களின் திருமணத்தை குறித்து செய்துள்ள ஆட்சேபனைக்கு ஹஜரத் முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் இவ்வாறு பதிலளித்தவாறு கூறுகிறார்கள். மிஸ்டர் முயர் அவர்கள் ஆட்சேபனை செய்திருக்கிறார், ஆனால் அமைதியை நிலைநாட்டுவதற்காகவும் செல்வாக்கு மிக்க மக்களிடத்தில் நேசத்தை உருவாக்குவதற்காகவும் வெற்றி கொள்ளப்பட்ட நாட்டினுடைய அரசனின் மகளுடனோ அல்லது மனைவியுடனோ திருமணம் செய்யும் வழக்கம் அரேபியாவில் இருந்ததை அவர் அறியவில்லை. அவ்வாறு திருமணம் செய்யும் போது இனி எந்த பிரச்சனையும் இல்லை என்று அனைத்து குடிமக்களும் அரச குடும்பத்தினரும் அதனால் நிம்மதி அடைந்து வந்தார்கள். ஆகவேதான் கைபர் வெற்றிக்கு பிறகு அனைத்து யூதர்களும் அங்கேயே இருக்க விரும்பினார்கள். ஹஜரத் சஃபியா அவர்களின் திருமணம் தொடர்பாக முஸ்லிம் வரலாற்று ஆசிரியர்களும் வாழ்க்கை வரலாற்று ஆசிரியர்களும் கூட கவனமின்மையை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். தலையோ பாதமோ இல்லாத அறிவிப்புகளை எவ்வித ஆய்வும் இன்றி அப்படியே எடுத்துக் கூறியிருக்கிறார்கள். உதாரணமாக, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜரத் சஃபியா அவர்களை முதலில் ஹஜரத் திஹியா என்பவருக்கு கொடுத்தார்கள். ஆனால் அவர்களின் அழகை குறித்து கேட்டறிந்த போது ஹஜரத் சஃபியா அவர்களை வரவழைத்து தமக்காக வைத்துக் கொண்டார்கள் என்ற இந்த அறிவிப்பு எல்லா வரலாற்று நூல்களிலும் வாழ்க்கை வரலாறு நூல்களிலும் காண கிடைக்கிறது. இதே போன்ற கருத்தையுடைய ஓர் அறிவிப்பு புகாரியிலும் உள்ளது. அந்த அறிவிப்பு என்னவென்றால், ஹஜரத் அனஸ் அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாங்கள் ஹைபரை சென்றடைந்த போது அல்லாஹ் கோட்டையை வெற்றி கொள்ள வைத்தான். அப்போது ஹுயை பின் அக்தபுடைய மகளான சஃபியா அவர்களின் அழகை குறித்து அன்னாருக்கு முன்னால் எடுத்துக் கூறப்பட்டது. ஹஜரத் சஃபியா அவர்கள் புது பெண்ணாக இருந்தார்கள். அவர்களுடைய கணவர் கொல்லப்பட்டிருந்தார். அதாவது திருமணம் நடந்து கொஞ்ச காலம்தான் ஆகியிருந்தது. ஆகவே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜரத் சஃபியா அவர்களை தமக்காக தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். இது எப்படிப்பட்ட அறிவிப்பு என்றால், நோயுள்ள சிந்தனையை கொண்ட சிலர் இதை கண்டு ஆட்சேபனை செய்கின்றனர். புகழ்பெற்ற வாழ்க்கை வரலாற்றாசிரியரான அல்லாமா ஷிப்லி நொமானி அவர்கள் இந்த அறிவிப்பை குறித்து எடுத்துரைத்தவாறு இவ்வாறு எழுதுகிறார்கள். ஹஜரத் சஃபியா அவர்கள் தொடர்பாக சில ஹதீஸ் நூல்களில் இடம்பெற்றுள்ள சம்பவம் என்னவென்றால், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் அவர்களை திஹியா கல்பி என்பவருக்கு கொடுத்திருந்தார்கள். பிறகு யாரோ ஒருவர் ஹஜரத் சஃபியா அவர்களின் அழகை புகழ்ந்து கூறிய போது திஹியாவிடமிருந்து திரும்ப பெற்றுக் கொண்டார்கள். அவர்களுக்கு பதிலாக 7 அடிமை பெண்களை கொடுத்தார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. எதிரிகள் இந்த அறிவிப்பை மிகவும் அருவருப்பான முறையில் எடுத்து வைத்திருக்கிறார்கள். அசல் அறிவிப்பிலேயே இந்த அளவு விஷயம் இருக்கும்போது எதிரிகள் அதிலிருந்து எந்த அளவு பயனடைவார்கள் என்பது வெளிப்படையே. உண்மை என்னவென்றால், ஹஜரத் சஃபியா அவர்களின் இச்சம்பவம் ஹஜரத் அனஸ் அவர்களால் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஹஜரத் அனஸ் அவர்கள் சார்பாக இந்த சம்பவம் பல முறை பலவிதமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அவை ஒன்றுக்கொன்று புறநானதாக உள்ளது. ஹஜரத் அனஸ் அவர்களின் இன்னொரு அறிவிப்பில் ஹஜரத் சஃபியா அவர்கள் திஹியா அவர்களின் பங்கில் வந்தபோது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மக்கள் வந்து, இப்பெண்மணி கைபருடைய தளபதிகளின் உயர் அந்தஸ்தை கொண்ட கண்ணியத்திற்குரிய ஒரு பெண்மணி ஆவார்கள், தங்களை தவிர வேறு யாருக்கும் பொருத்தமானவர் கிடையாது என்று கூறினார்கள். முதல் விஷயம், புகாரியில் அறிவிக்கப்பட்டுள்ளது போன்று ஹஜரத் சஃபியா அவர்களின் அழகு புகழ்ந்து கூறப்பட்டது. அந்த சம்பவம் உண்மையானது என்றால் அறிவிப்பு செய்த சஹாபிக்கு பின்னால் வந்த ஏதேனும் ஒருவர் மற்ற சொற்களை தம் சார்பாக இணைத்து கூறியிருக்கலாம். ஏனென்றால் எந்த ஒரு சஹாபியும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகத்துவத்தை அறியாதவராக இருக்கவில்லை. அதாவது முதலில் ஒரு சஹாபி அறிவித்திருக்கலாம், பிற்காலத்தில் சில மக்கள் அந்த அறிவிப்பில் சில விஷயங்களை இணைத்திருக்கலாம். ஏனென்றால் சஹாபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்ணியத்தை குறித்து இவ்வாறான விஷயத்தை கூறியிருக்க முடியாது. அன்னாருடைய அருளுக்குரிய மகத்துவத்தின் மீது எந்த வகையிலும்
சிறிதளவும் விமர்சனம் ஏற்படும் வகையில் அவ்வாறு கூறியிருக்கவே முடியாது. மக்களே தம் சார்பாக ஹசரத் சஃபியா அவர்களின் அழகை குறித்தும் அத்துடன் அவர்களின் இதர சிறப்பம்சங்களை குறித்தும் குடும்ப அந்தஸ்தை குறித்தும் தகுதியை குறித்தும் கூறியிருக்கவும் வாய்ப்புள்ளது. அறிவிப்பாளர் தனக்கு நினைவில் இருந்தவற்றை சுருக்கமான சொற்களில் எடுத்து கூறியிருக்கலாம். ஆனால் ஒரு முக்கியமான அடிப்படையான விஷயத்தின் பக்கம் வரலாற்று ஆசிரியர்களின் பார்வை செல்லவில்லை. அது என்னவென்றால், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட மகத்துவமான அந்தஸ்தில் நிலை பெற்றிருந்தார்கள் என்றால், ஒரு நபரிடம் இருக்கும் இவ்வாறான தனிச்சிறப்புகள் சிறப்பம்சங்கள் போன்றவை அன்னாரை பொறுத்தவரை இரண்டாம் பட்சம்தான். அன்னார் திருமணத்திற்காக முடிவெடுத்தார்கள் என்றால் அதற்கான அடிப்படை காரணம் இது கிடையாது. மாறாக அல்லாஹ்வுடைய கட்டளைக்கிணங்கதான் அன்னார் திருமணம் புரிந்தார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கிணங்கதான் அன்னார் திருமணம் செய்து வந்தார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒவ்வொரு அசைவும் இறை விருப்பம் இன்றி நிகழ்ந்தது கிடையாது. இறைவனே இதை குறித்து கூறியிருக்கிறான். குல் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். நீர் கூறுவீராக, எனது இறை வணக்கங்கள், எனது தியாகங்கள், எனது வாழ்வு, எனது மரணம் ஆகிய அனைத்தும் அனைத்துலகங்களின் இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே உரியன. எவர் அனைத்து வேலைகளையும் இறைவனுக்காக செய்வாரோ, எவருக்கு ஒவ்வொரு நொடி பொழுதும் அரிசில் இருக்கின்ற இறைவன் சார்பாக வழிகாட்டப்படுகிறதோ, அவர் இவ்வளவு பெரிய முடிவை தானே ஏன் எடுக்கப் போகிறார்? ஆகவே இந்த அனைத்து திருமணங்களையும் நிச்சயமாக இறை விருப்பத்திற்கிணங்கதான் அன்னார் செய்தார்கள். அதனுடைய விளைவுகள் முற்றிலும் அருளுக்குரியதாகவும் நுட்பமானதாகவும் இருந்தன. ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆயினே கமாலாத்து இஸ்லாம் என்ற தம் நூலில் இவ்வாறு கூறுகிறார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் எந்த ஒரு செயலும் எந்த ஒரு சொல்லும் வஹியின் கலப்படமில்லாமல் இருக்கவில்லை என்றே அன்னாரை குறித்து சஹாபிகளின் நம்பிக்கை இருந்தது என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அந்த வஹி சுருக்கமானதாக இருந்தாலும் சரி அல்லது விரிவானதாக இருந்தாலும் சரி, அந்த வஹி மறைவானதாக இருந்தாலும் சரி அல்லது வெளிப்படையானதாக இருந்தாலும் சரி, அந்த வஹி தெளிவானதாக இருந்தாலும் சரி அல்லது தெளிவற்றதாக இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கென்றால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குறிப்பான விவகாரங்களாக இருந்தாலும் சரி, களப்பற்ற பேச்சுக்களாக இருந்தாலும் சரி, மனைவியர்களிடம் தனிமையில் பேசியதாக இருந்தாலும் சரி, அல்லது உண்ணுதல் குடித்தல் மற்றும் உடை தொடர்பான விஷயங்களாக இருந்தாலும் சரி, வாழ்க்கை முறையின் தேவைகளுள் இருந்த தினசரி வீட்டு வேலைகளாக இருந்தாலும் சரி, அந்த அனைத்து வேலைகளும் அனைத்து கூற்றுகளும் ரூஹுல் குதுஸ் எனும் ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஒளியினால் தான் நடைபெறுகிறது என்பதால் தான் அவை ஹதீசுகளில் சேர்க்கப்பட்டுள்ளன. உதாரணமாக அபூ தாவூத் போன்றவற்றில் ஒரு ஹதீஸ் உள்ளது. மேலும் இமாம் அஹ்மத் அவர்கள் அப்துல்லா பின் உமர் அவர்களிடமிருந்து அறிவிக்கிறார்கள். அப்துல்லா அவர்கள் கூறுகிறார்கள், நான் எவற்றையெல்லாம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடமிருந்து கேட்டேனோ அவற்றை மனனம் செய்வதற்காக எழுதி வைத்துக் கொண்டேன். இவ்வாறு செய்ய வேண்டாம் என்று சிலர் என்னை தடுத்தார்கள். ஏனென்றால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர் ஆவார்கள், சில நேரம் கோபத்துடனும் பேசுகிறார்கள் என்று கூறியபோது அதை கேட்டு எழுதுவதை நான் விட்டுவிட்டேன். இதை பற்றி அன்னாரிடம் கூறியபோது, எந்த இறைவனின் கையில் என் உயிர் உள்ளதோ அவன் மீது ஆணையாக என்னிடமிருந்து எது வெளிப்பட்டாலும், அது சொல்லாக இருந்தாலும் செயலாக இருந்தாலும், அவை அனைத்தும் இறைவன் சார்பாகவே ஆகும் என்று அன்னார் கூறினார்கள். இதே ஹதீஸ் நூல்களில் சில விவகாரங்களில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த தவறுகள் குறித்தும் கூறப்பட்டுள்ளது. அன்னாருடைய அனைத்து சொல்லும் செயலும் இறை அறிவிப்பினால் தான் இருந்தது என்றால், பிறகு அந்த தவறுகள் ஏன் ஏற்பட்டன என்று யாராவது கேட்டால், அதற்கான காரணம் என்னவென்றால், அந்த தவறுகளும் இறை அறிவிப்பின் ஒளியை விட்டு விலகி இருக்கவில்லை. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை கட்டுப்பாட்டில் இருந்து ஒரு கணம் கூட விலகி இருக்கவில்லை என்பதே ஆகும். அந்த மனித தவறுகளின் உதாரணம் என்னவென்றால், மார்க்க விவகாரங்கள் தோன்ற வேண்டும் என்பதற்காக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொழுகையில் சில சமயங்களில் மறதி ஏற்பட்டதுண்டு. ஆகவே இது போலவே சில சமயங்களில் மார்க்கம் முழுமை பெற வேண்டும் என்பதற்காகவும் சில நுட்பமான விவகாரங்கள் அதன் மூலமாக தோன்ற வேண்டும் என்பதற்காகவும் தவறுகள் நிகழ்ந்ததுண்டு. அந்த மனித மறதியும் கூட மற்ற மனித மறதியை போன்றது கிடையாது. மாறாக அது இறை அறிவிப்பின் பண்பை கொண்டிருந்தது. ஏனென்றால் இறைவன் சார்பாக குறிப்பான இயக்கம் இருந்தது. அது நபியை சூழ்ந்து கொண்டு அவரை சில நேரங்களில் எவ்வாறான திசையின் பக்கம் ஈர்த்துவிடும் என்றால் அங்கு இறைவனின் பல நுட்பங்கள் இருக்கும். ஆகவே நாம் இவ்வாறான தவறுகளையும் கூட இறை அறிவிப்பை விட்டு தனித்ததாக கருதுவதில்லை. ஏனென்றால் அது சாதாரண விஷயம் ஒன்றும் கிடையாது. மாறாக இறைவன் அப்போது தன் நபியை தன் கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டு பொதுவான நுட்பமான விஷயத்திற்காக ஓர் ஒளியை மறதி எனும் தோற்றத்தில் அல்லது தவறு எனும் வடிவத்தில் வெளிப்படுத்துகின்றான். அத்துடனே இறை அறிவிப்பும் தன் உத்வேகத்தில் வந்துவிடுகின்றது. உதாரணமாக, ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு நதியின் நீரை ஒரு நுட்பமான காரணத்திற்காக நிறுத்திவிட்டு பிறகு மீண்டும் விடுவது போன்றதாகும். நதியின் நீர் வற்றி போய் விட்டது என்றோ அல்லது அது எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டது என்றோ
அப்போது எந்த ஒரு புத்திசாலியும் கூறமாட்டார். இதே நிலைதான் நபிமார்களின் தவறுகளாகும். பரிசுத்த ஆன்மாவாகிய ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோ ஒருபோதும் அவர்களை விட்டு விலகியிருப்பதில்லை. ஆனால் சில சமயம் இறைவன் சில நுட்பமான விஷயங்களுக்காக நபிமார்களின் புரிதலையும் சிந்தித்தலையும் தன் கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொள்கிறார். அப்போது ஏதேனும் சொல்லோ செயலோ மறதி அல்லது தவறு ஆகிய தோற்றத்தில் அவர்கள் மூலமாக வெளிப்படுகின்றது. அப்போது திட்டமிடப்பட்டிருந்த அந்த நுட்பம் வெளிப்பட்டு விடுகின்றது. பிறகு இறை அறிவிப்பின் நதி வேகமாக ஓட ஆரம்பிக்கின்றது. நடுவில் இருந்த அந்த தவறு அகற்றப்படுகின்றது. அது ஒன்று இருந்தது என்றே தெரியாத அளவுக்கு அகற்றப்படுகின்றது. ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு அத்தி பழத்தை உதாரணமாக கூறுகிறார்கள். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அத்தி மரத்தை நோக்கி ஓடினார்கள், அதன் பழத்தை உண்ண வேண்டும் என்பதற்காக. பரிசுத்த ஆன்மாவாகிய ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் உடன் இருந்தார்கள். அப்போது அத்தி மரத்தில் பழம் இருக்கவில்லை என்று பரிசுத்த ஆன்மாவாகிய ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறவில்லை. அரிதாக இருப்பது இல்லாமல் இருப்பதற்கு சமம் என்று அனைவரும் அறிவர். எப்போதாவது ஒரு பொருள் இருக்கும் என்றால் அது இல்லாததை போன்றதாகும். ஆகவே நம்முடைய தலைவரும் எஜமானருமாகிய ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 10 லட்சத்திற்கும் நெருக்கமான சொற்களிலும் செயல்களிலும் முழுக்க முழுக்க இறை தோற்றம் தென்படும் போது, ஒவ்வொரு விஷயத்திலும் அசைவிலும் அசைவின்மையிலும் கூற்றுகளிலும் நடவடிக்கைகளிலும் பரிசுத்த ஆன்மாவாகிய ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மின்னுகின்ற ஒளிகள் தென்படும் போது, ஓரிரு விஷயங்களில் மனித தன்மையின் வாடையும் வீசுகிறதென்றால் அதனால் என்ன நஷ்டம் வந்துவிடப் போகின்றது? இன்னும் கூறுவதென்றால், மக்கள் ஷிர்க் எனும் சோதனையில் மூழ்கிவிடாமல் இருப்பதற்கு, அன்னார் மனிதர் என்று நிரூபணம் ஆவதற்கு எப்பொழுதாவது இவ்வாறு நடக்க வேண்டியதும் அவசியமாகும். ஆகவே ஏதேனும் ஹதீஸிலோ வரலாற்று நூல்களிலோ அல்லது வாழ்க்கை வரலாறு நூல்களிலோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை தொடர்பாக ஏதேனும் அறிவிப்பு வந்துள்ளது என்றால், நான் மேலே ஓதி காட்டிய திருக்குர்ஆன் வசனத்தின் அடிப்படையில் அதை பார்க்க வேண்டும். அல்லாஹுக்காகவே அன்னாருடைய அனைத்தும் இருந்தன. அந்த வசனத்தின் ஒளியிலும் ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் எழுத்துக்களின் ஒளியிலும் இந்த விஷயங்களை நாம் பார்க்க வேண்டும். இந்த விஷயங்களை நாம் கண்டறிய வேண்டும். அதுவல்லாமல் ஒவ்வொரு மேற்கத்திய எழுத்தாளர்களின் விஷயத்தையும் ஒப்புக்கொண்டு வீணாக பழி சுமத்தக்கூடாது. நாம் பதில் பேச முடியாமல் ஆகிவிட்டோம் என்று நினைத்துவிடக்கூடாது. இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரிசுத்த தன்மையை நிலைநாட்டக்கூடிய அசல் பணியாகும். வெறுமனே முழக்கமிடுவது போதுமானதன்று. 2 நாட்களுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் ரமலானும் ஆரம்பமாக இருக்கின்றது. அதிலிருந்து முழுமையான முறையில் பயனடைவதற்கும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நோன்புகளையும் துவாக்களையும் செய்வதற்கு அல்லாஹ் அனைவருக்கும் நல்வாய்ப்பை வழங்குவானாக. அதற்காக துவாவும் செய்யுங்கள், முயற்சியும் செய்யுங்கள். இப்போது நான் ஜனாசா காயிபையும் தொலை வைப்பேன். ரபுவாவை சார்ந்த சௌத்ரி முகமது அன்பர் கியாஸ் சாஹிப் அவர்களின் ஜனாசா ஆகும். இவர்கள் சௌத்ரி முகமது இஸ்லாம் சாஹிப் மர்ஹூம் அவர்களின் மகன் ஆவார்கள். கடந்த நாட்களில் இவர்கள் வஃபாத்தாகி இருக்கிறார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மர்ஹூம் அவர்கள் மூசியாக இருந்தார்கள். அவர்களுடைய மகன் நாசிர் மஹமூது தாஹிர் சாஹிப் அவர்கள் கென்யாவுடைய மிஷனரி இன்சார்ஜாக இருக்கிறார்கள். நாட்டுக்கு வெளியே இருப்பதன் காரணமாக நம் தந்தையுடைய ஜனாசாவில் கலந்து கொள்ள இயலவில்லை. மர்ஹூமுடைய மற்ற அனைத்து பிள்ளைகளும் ஏதாவது ஒரு வகையில் ஜமாத்துக்கு தொண்டாற்றக்கூடிய நல்வாய்ப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். நாசிர் மஹமூத் சாஹிப் அவர்கள் எழுதுகிறார்கள், குடும்பத்தில் அன்னாருடைய பாட்டனார் ஹஸ்ரத் சௌதரி குலாம் முகமது பட் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அஹ்மதியத் வந்தது. அவர்கள் காதியான் சென்று ஹஸ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கையில் பையத் செய்தார்கள். அவர்கள் தனது கிராமத்தின் முதல் அஹ்மதிகள் ஒருவராக இருந்தார்கள். 1996 மர்ஹூம் அவர்கள் ஒரு வழக்கில் ஏறக்குறைய 1 மாதம் வரை இறைவழியில் கைதாகி இருக்கக்கூடிய நல்வாய்ப்பையும் பெற்றார்கள். அந்த காலகட்டத்தில் அவர்கள் மீது போலீஸ் மிக மோசமாகவும் பொருத்தமற்ற முறையிலும் நடந்து கொண்டது. ஆனால் அவர்கள் அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்காக அந்த அனைத்தையும் பொறுத்து கொண்டார்கள். மிக துணிவுடன் அந்த தண்டனையை கழித்தார்கள். ஜமாத் அமைப்பு மற்றும் கிலாஃபத் அமைப்புக்கு அதிக கண்ணியம் அளிக்கக்கூடியவராக இருந்தார்கள். தொழுகைகள் மற்றும் சந்தாக்கள் போன்றவற்றை முறையாக பேணக்கூடியவராக இருந்தார்கள். வாழ்நாளிலேயே சொத்துக்களுக்கான சந்தாவையும் செலுத்திவிட்டார்கள். ஏதேனும் வருமானம் வரும்போது அனைத்தையும் விட முதலில் சந்தாவுக்கு கொடுத்து விடுவார்கள். அல்லாஹ் மர்ஹூமுடன் பாவ மன்னிப்பு மற்றும் கருணையுடன் நடந்து கொள்வானாக. அவர்களின் பிள்ளைகளுக்கும் பொறுமையையும் மனதிடத்தையும் வழங்குவானாக. நாட்டுக்கு வெளியே இருக்கின்ற அவருடைய மகனுக்கும் பொறுமையையும் மனதிடத்தையும் வழங்குவானாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه
ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر